ஈசா நபி அவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் திரும்ப வருவார்ன்றது உங்கள் இதில் கூட வேதத்தில் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அமைச்சாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதே வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஜீவ ஆட்டுக்குட்டி அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கு விளக்கம். நீங்கள் கிறிஸ்தவம் அறிந்திருக்கிற, கிறிஸ்தவ போதனையை செய்து கொண்டிருக்கிற யாரிடமும் கேளுங்கள், பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான், காணாமல் போன ஆடுகளான இஸ்ரவேலுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஒட்டுமொத்த மக்களின், உலக மக்களின் ஜீவனாக, மன்னிப்பாக நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னதாக சொல்கிறீர்கள். சரியா? இப்போ கேள்வி என்னன்னா, அவர் வழிகாட்டியாக யாருக்கு வந்தார்? அவர் உலக மக்களுக்கு இறை தூதராக